Daily. Taste the Daily. சமீபத்தில்தான் கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் 120,000 கோடி முதலீட்டில் AI மையத்தை உருவாக்குவதாக அறிவித்தது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரு பெரும் முதலீடு ஆந்திரா நோக்கி சென்றுள்ளது. முதலில் இந்த முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்களிடையே போட்டி இருந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் யார் தொழில் தொடங்கினாலும் குடும்ப உறுப்பினர் ஒருவர் 51% பங்கை கேட்கிறாராம். அப்படி கேட்டால் கூகுள் இல்லை, சாதாரண டீ கடைக்காரர் கூட இங்கு தொழில் தொடங்க மாட்டார். அதனால்தான் தமிழகத்திற்கு எந்த முதலீடும் வருவது இல்லை. சரி, நம் வேதனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூகுள் முதலீட்டால் கர்நாடகா மற்றும் ஆந்திரா இடையே கடும் வார்த்தை போர் நடந்து வருகிறது. முதலீட்டை ஈர்க்க ஆந்திரா 22,000 கோடி மானியம், நிலம் ஆகியவற்றை கொடுத்ததாக கர்நாடகா தரப்பும், மற்ற மாநிலங்களுக்கு முதலீடு ஈர்க்க திறமை இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என ஆந்திரா தரப்பு பேசி வருகின்றன. இந்த 2 செய்திகளை வெளியிட்ட ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்று கூகுள் முதலீட்டுக்காக போட்டி போட்ட தமிழகத்தில் இப்போது என்ன நடக்கிறது என்ற கோணத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அங்குதான் நம்ம அப்பா சார் நம்மளையெல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டார். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு செய்ய போவதாக ஸ்டாலின் சொல்ல, நாங்கள் முதலீடு குறித்து பேசவே இல்லை என ஃபாக்ஸ்கான் தரப்பு சொல்ல, இல்லாத முதலீட்டை இருப்பதாக முதல்வர் ஏன் பேசினார் என ஆங்கில ஊடகம் கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் ஒன்றை உணர வேண்டும். அதிமுக ஆட்சியில் இருந்தவரை தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் சொர்க்கபுரியாக இருந்தது. இந்நேரம் அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால், அதிமுகவிடம் 40 எம்பிக்கள் இருந்திருந்தால் நிச்சயம் கூகுள் ஆந்திரா பக்கம் போயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எதற்கும் உதவாத, நாடாள தெரியாத, நிர்வாகம் என்றால் என்னவென்றே புரியாத நாடக கோஷ்டியிடம் நாட்டை கொடுத்துவிட்டு இன்று அவர்கள் செய்யும் பித்தலாட்டங்களால் ஆங்கில ஊடகம் வரை நாம் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். போட்டோ ஷூட், வெற்று விளம்பரம், காதினிக்க நாவினிக்க வசனம், சினிமாக்காரர்களை வைத்து சின்னத்திரை டிராமா, இதை தவிர்த்து ஸ்டாலின் செய்தது என்ன? இனியும் இந்த நாடக கும்பலை நம்பினால் ஸ்டாலின் நடத்தும் கலர் நாடகங்களுக்கு கைத்தட்டிவிட்டு வேலை வாய்ப்பின்றி சீரழியத்தான் வேண்டும். மாற்றம் வேண்டுமெனில், நம் வாழ்வில் ஏற்றம் வேண்டுமெனில் அதிமுகவை ஆட்சி கட்டிலுக்கு மீண்டும் கொண்டு வருவதே நல்ல வழி. ஆங்கில ஊடகங்கள் நம்மை அசிங்கப்படுத்தும்படி ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் உரிமை குரல் கொடுப்பேன், தலைகுனிய விடமாட்டேன் என தாளம் போடுவார். தூக்கி போடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதை மக்கள் இனியேனும் உணர வேண்டும்.